எப்படி சாப்பாடு மதமே இல்லப்பா என்னை பொறுத்தவரை. நான் கிறிஸ்தவ குடும்பத்துல பார்த்தேன். ஒய்ஃப் முதலியா அப்ப கிறிஸ்து முதலின்னு ஏதாவது மதம் இருக்குதான்னு கேட்டேன். நீ இன்னும் சொல்ல போனா கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்துட்டு சிலுவை எல்லாம் போட்டு இங்க ஏன்டா கொடுக்குறேன்னு கூட நீங்க சண்டைக்கு வரும். நான் அன்னதானம் பண்றதுனால நான் இந்து அப்படின்னா நான் வெள்ளிக்கிழமை தர்கால பிரியாணி கொடுக்குறேன். அப்ப நான் முஸ்லீம். டியூஸ்டே அந்தோனியார் கோயிலுக்கு சாப்பாடு. அப்ப நான் கிறிஸ்தவன். இந்த கோயிலுக்கு போனா நான் கிறிஸ்தவன். இங்க வந்தா நான் இந்து. நான் மனுஷனா மதங்களே கிடையாதுங்க. உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம்? இப்ப ஜெனரேஷனுக்கு தெரியாது. என் லைஃப் ஹிஸ்டரி படிக்கிறவங்களுக்கு தெரியும். சுமார் 45 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல சேர்க்கணும். அப்போ ஸ்கூல்ல சேர்க்கும் போது அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. ஃபில் பண்ணணும். அதெல்லாம் நான் ஃபில் பண்ணேன். நேஷனாலிட்டின்னு கேட்பாங்க. இந்தியன் ரிலிஜன் கேட்பாங்க. இந்தியன் காஸ்ட்னு கேட்கல. இந்தியன் தப்பா ஃபில் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாங்க. எதுங்க தப்புன்னு கேட்டேன். இல்லங்க நீங்க பிரின்சிபலை பாருங்க. பிரின்சிபல் அவங்க சொன்னாங்க நேஷனாலிட்டி இந்தியன் கரெக்ட். ரிலிஜன் இந்தியன் போட்டுருக்கீங்க. நீங்க என்ன ரிலிஜன் கேட்டேன். நான் கிறிஸ்தவ குடும்பத்துல பாருங்க. என் ஒய்ஃப் முதலியா அப்ப கிறிஸ்து முதலின்னு ஏதாவது மதம் இருக்குதான்னு கேட்டேன். சொல்லுங்க வேணா அப்படி போட்டு. அவர் 5 வயசுல சேர்க்கும் போதே அவர் இன்றை வரை இந்தியனாக அவர் சர்டிபிகேட்ல எந்த மதமும் இல்ல தெரியுமா? இப்ப நீங்க கேக்குறீங்க இத்தனை வருஷம் கழிச்சு நீ ஏன் இங்க வந்த, நீ இந்துவா அப்படின்னு கேக்குறீங்க. நான் இந்துவும் இல்ல கிறிஸ்தவனும் இல்ல, நான் மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எல்லாரும் மனுஷங்களாக பாருங்க. இங்க கோயிலுக்கு நீங்க எப்படி சாப்பாடு மதமே இல்லப்பா என்னை பொறுத்தவரை. நான்